Welcome to VL Academy. இந்த வீடியோல ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3 and 4 நம்ம பார்க்க போறோம். which is in page number 18.40. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். தேர்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பர்ச்சேஸ் மிஷினரி அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் ஒய். The cash price of the machinery was 15,500. The payment was to be made as follows. ஸோ இந்த 15,500 அவங்க எப்படி பே பண்றாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் சைன் பண்றப்போ டவுன் பேமெண்ட்டாக 3,000 ருபீஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 5,000, செகண்ட் இயரில் 5,000, தேர்ட் இயரில் 5,000 அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸு 15,500. இந்த டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறாங்க 18,000 ருபீஸ் பே பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் 2,500 ருபீஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த 2,500 ருபீஸ் இந்த 3 வருஷத்துல எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத நாம இங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டவுன் பேமெண்ட். அப்போ டோட்டல் 18,000ல அந்த 3,000 டவுன் பேமெண்ட் போக பேலன்ஸ் 15,000 இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல. அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு. ஸோ 18,000ல 3,000 பே பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் இயர்ல 5,000 பே பண்ணியாச்சு. ஓகே, அப்போ 8,000 போக பேலன்ஸ் 10,000 இருக்கும் செகண்ட் இயர்ல. ஓகே, தேர்ட் இயர்னு வரப்போ அந்த 5,000க்கு 5,000 தான் நம்ம பே பண்ணணும். ஓகே, வித் தட் 3 இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஓவர். இப்போ ரேஷியோ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்றோம். தட் இஸ் 3:2:1. ஓகே, இந்த ரேஷியோவை ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அது இன்ஸ்டால்மெண்ட்ல நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை ஹையர் பண்ணி நம்ம அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணதுனால டோட்டலா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அந்த அசெட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா நம்ம இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்றது இல்ல. ஹியர் இட் இஸ் அ ஸ்மால் அசெட்டா காமிச்சிருக்காங்க. ஓகே, இங்க என்ன அசெட்டா காமிச்சிருக்காங்க, மெஷினரியா காமிச்சிருக்காங்க. இந்த வேல்யூ இஸ் ஆல்சோ வெரி லெஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். அதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம். பட் நம்ம இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ வருஷம் நமக்கு வந்து இஎம்ஐ போகும், எத்தனையோ வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போகும். ஓகே, அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் இஎம்ஐல எவ்வளோ நம்ம வாங்கின பொருளுக்குரிய வேல்யூ இருக்கு அண்ட் எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோங்கிறது நம்ம நிறைய பேர் கவனிக்கவே மாட்டோம். ஓகே, அண்ட் ஆல்சோ டோட்டலா அந்த நம்ம வீட்டோட வேல்யூ என்ன அண்ட் அது போக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதும் நம்ம யோசிக்க மாட்டோம். எவ்ரி மந்த் அந்த இஎம்ஐ அமௌண்ட் சேர்ந்துச்சா அதை பே பண்றோமா அப்படிங்கிற ஒரு டார்கெட்குள்ளேயே நம்ம ஓடுவோம். ஸோ பட் அதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஓகே, நீங்க உங்க வீட்டோட வேல்யூ என்ன, அதாவது நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க அண்ட் அது லோன் போட்டதுனால நீங்க எவ்வளவு ரூபாய் சோஃபார் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வச்சு நீங்க இதெல்லாம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ சம் பேரண்ட்ஸ் மே அப்ரிஷியேட் யூ நீங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா. ஓகே, அண்ட் பட் த சேம் மெத்தட் வில் நாட் அப்ளை. ஒருத்தர் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. சில இதுல பாத்தீங்க அப்படின்னா த இனிஷியல் ஸ்டேஜ் த பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி வெரி லெஸ். 3/4 வந்து இன்ட்ரெஸ்டா தான் போகும் இன் கேஸ் ஆஃப் ஹோம் லோன்ஸ் இதுலலாம். பட் இங்க வந்து நம்ம மெஷினரி பொறுத்தவரையும் த கால்குலேஷன் இஸ் வெரி லெஸ். இப்போ ரேஷியோ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ஸ்டால்மெண்ட், அதனால நம்ம 3:2:1 போடலாம். பட் நமக்கு வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போகும், இப்போ 10 இயர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 120 மந்த்ஸ் போகும். அப்போ 120:119:118 நம்ம போட முடியாது. ஓகே, தேர் வில் பி அன் ஈஸி மெத்தட் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, பட் நமக்கு இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் அ கம்பேரிசன் ஸ்டடி ஐ டிட் இட். பட் நமக்கு இப்போ இந்த ப்ராப்ளம்ல எப்படி பண்றதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஆஃப் ஆல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ டவுன் பேமெண்ட் ப்ளஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அத்தனையும் சேர்த்து டோட்டல் பண்ணோம்னா 18,000 ருபீஸ். ஓகே, இதுதான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மைனஸ் கேஷ் ப்ரைஸ். ஸோ இங்கே கேஷ் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15,500. இப்போ நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 18,000 ருபீஸ். ஸோ 18,000 மைனஸ் 15,500 போட்டோம்னா இந்த 2,500 தான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 2,500 ருபீஸை நம்ம 3 வருஷமா பே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2,500 அப்படிங்கிறது வந்து
நமக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ அதுலேருந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு we need to use this table. So இதில் installments, number of outstanding installments, ratio of interest, okay, and interest. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நமக்கு 3 இருக்கு, 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். ஸோ இங்கே 2500 rupees இன்ட்ரெஸ்ட், அதில் 3/6ன்னு எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 2 5 + 1 6, டோட்டலாக 6 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 3, ஸோ 3 by the total number 6 நம்ம இங்கே போடணும். ஓகே, இந்த 2500ல 3/6ன்னு போட்டோம்னா 1250 rupees நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். நம்ம மெஷின் வாங்கின புதுசுல the இன்ட்ரெஸ்ட் வந்து 1250 rupees. ஓகேவா? ஸோ 5000ல நம்ம வந்து 1250 rupees இன்ட்ரெஸ்டா பே பண்றோம். ஓகே, 3750 தான் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2500 into 2/6. ஓகே, ஸோ 2/6 அப்படிங்கிறப்போ அவுட் ஆஃப் 2500 வெறும் 833 rupees தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா போகுது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் தட் இஸ் 4167ன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இதாகுது, அதாவது அந்த 15,500லேருந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நீங்க அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்போ பார்த்தீங்கன்னா the interest value will get reduce. மேஜர் போர்ஷன் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ ஹியர் again 2500 into 1/6, இது ஃபைனல் இயர் இன்ஸ்டால்மெண்ட்ல. ஸோ அது வந்து ஜஸ்ட் 417 rupees. டெசிமல் பாயிண்ட்ஸ்ல, எக்ஸ்கியூஸ் மீ, டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வருது. நான் அதை இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். பிகாஸ் இங்க புக் ஆன்சருமே வந்து ரவுண்ட் ஆஃபா காமிச்சதுனால தான் நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். பிகாஸ் சிலர் நீங்க நினைக்கலாம், ஐயோ இது 0.33 வருது, பட் இங்க வந்து அதை காமிக்கலையா அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. அதனால தான் நான் வந்து இங்க இங்க பாத்தீங்கன்னா 416.66 தான் வருது, பட் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 417 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூ தான் இங்க புக் ஆன்சரா காமிச்சிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஆஃப் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இதுதான் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. அண்ட் நான் ஏன் வந்து இந்த ஃபோர்த் ப்ராப்ளமும் நான் இதே வீடியோல காமிச்சேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் வெரி சிமிலர், ஒன்லி மைனர் வேல்யூ ஹாஸ் பை டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கேஷ் பிரைஸ் ஆஃப் அ மிஷினரி இஸ் 15,500. இந்த ப்ராப்ளம்ல கேஷ் பிரைஸ் ஆஃப் தி மிஷினரி இஸ் ஜஸ்ட் 15,000. இவங்களும் அதே 3,000 5,000 5,000 5,000 பே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ the same thing 3:2:1 தான். அதே 15,000 10,000 5,000 தான். இங்க அதே ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 18,000 rupees. ஓகே, ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 minus 15,000 is 3,000 rupees. ஓகே, ஸோ இந்த 3,000 தான் நாம இந்த ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணணும். தட் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டேபிள் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டோட்டலா 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3,000 into 3/6, that is 1,500. And again in the same 3,000 rupees, 2/6 is 1,000 rupees. Okay, third installment பார்த்தீங்கன்னா 1/6, that is 500 rupees. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த 3,000 வரும். 2,500 plus 500 is 3,000 rupees. ஓகே, ஸோ இந்த 3,000 rupees இந்த 3 வருஷமா நாம இப்படி தான் பே பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் இப்போ இங்க 1,500, பேலன்ஸ் 3,500 தான் பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் த கேஷ் பிரைஸ் ஆஃப் தி மிஷினரி, தட் இஸ் 15,000. ஓகே, இப்போ அங்க பாத்தீங்கன்னா 3,500, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 4,000 ரெடியூஸ் ஆகுது நம்மளோட மெஷினரி காஸ்ட்ல இருந்து. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 4,500. ஓகே, இதே மாதிரி தான் உங்க ஹோம் லோனும் வந்து மாசம் மாசம் பிரின்சிபல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸா கூட கொடுப்பாங்க. டோன்ட் ப்ரீ க்ளோஸ் த லோன் இன் தி லாஸ்ட் 2 years. ஏன்னா அதுல மேஜர் பிரின்சிபல் வேல்யூ தான் போகும், இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள் நம்ம க்ளோஸ் பண்ண முடிஞ்சதுன்னா க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ தி சேம் திங். ஸோ வித் திஸ் போத் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது நோட்டிஃபிகேஷன்ல வரும்.
அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். பிகாஸ் நவ் ஐ எம் வெரி மச் ரஷிங் அப் டு மேக் வீடியோஸ். அதனால எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. பட் அட் தி மேக்ஸிமம் ஐல் டூ மை பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ ஒன்ஸ் அகேன்.